அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. வீட்டு வாசலில் திருஷ்டி பாதிப்பு வராமல் இருப்பதற்காக எலுமிச்சம் பழம் வைப்போம். அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சந்தேகம் இருக்கும், ஒரு எலுமிச்சம் பழம் வாங்கி ரெண்டாக அறுத்து ஒரு பகுதியில் மஞ்சளும் இன்னொரு பகுதியில் குங்குமமும் தோய்த்து நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா, நம்ம வாசற்படி அல்லது கேட்டு இருக்கும் இல்லையா, மெயின் கேட்டு, அந்த இடத்துல 2 கார்னரில் வைக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில பேர் 2லேயும் குங்குமம் தடவி வைப்பாங்க, சில பேர் 2லேயும் மஞ்சள் தடவி வைப்பாங்க. நம்ம ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் தடவி 2 பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சரி, எப்படிப்பட்ட பழமாக அது இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடிப்பட்ட பழமாக இருக்கக்கூடாது, கண்ணி இருக்கும் அந்த மாதிரி பழமாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஒச்சமானது அப்படின்ற மாதிரி வந்துடும். அதே போல் வெட்டுப்பட்டதாக இருக்கக்கூடாது, கத்தியிலோ அல்லது அதை கீழ் விழும்போது லைட்டாக உடைஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பழங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. சில பழங்கள் வெம்பி இருக்கும், அந்த பழங்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப முக்கியமாக ஆலயத்திலிருந்து வாங்கி வந்த எலுமிச்சம் பழத்தை இந்த திருஷ்டிக்காக பயன்படுத்தவே கூடாது. இப்போ ஆலயத்திலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, சில பேர் நம்ம பூஜை அறையில் வச்சுடுவாங்க, சில பேர் தலைமாட்டு அருகில் வச்சுக்குவாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அதை அறிந்து இந்த மாதிரி கண் திருஷ்டிக்காக பயன்படுத்தக்கூடாது. அல்லது ஒருத்தருக்கு கண் திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னா அதை 4ஆக அரிஞ்சு சிவப்பு வச்சு தலையை சுற்றி போடுவாங்க. அந்த பயன்பாட்டிற்காக கோவிலிலிருந்து கொண்டு வரக்கூடிய பழங்களை பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அப்போ திருஷ்டிக்குன்னு எப்படி பழத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, நல்ல பழமாக புள்ளி இருக்கக்கூடாது, கண்ணி இருக்கக்கூடாது, வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, நல்ல சுத்தமான பழமாக எடுத்து நல்ல கழுவிடணும். முதல்ல கழுவிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வருகின்ற கண் திருஷ்டி அந்த பிரச்சனைகளை எல்லாம் இது போக்க வேண்டும், இந்த எலுமிச்சம் பழம் அதை போக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு, பின்பு அதனை அறுக்கும் பொழுதே நீங்கள் அதில் மஞ்சள் ஒரு பக்கமும் குங்குமம் ஒரு பக்கமும் தோய்த்து நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் கேட்டில் வச்சிடணும். இன்னும் ஒரு எலுமிச்சம் பழத்தை அந்த வாசலுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுறணும். இப்படி செய்யும் போது ஒரு விதமான ஆற்றல் அந்த இடத்திலே நிறைந்திருக்கும், அந்த வாசனை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்ந்திருக்க முடியும். அந்த வாசனை இருக்கிறது அப்படிங்கும் போதே அந்த இடம் ஒரு நறுமணமாக இருக்கும். அது அந்த இடத்துல போய் உணர்ந்தவர்கள் அறிந்திருப்பீர்கள். அது நம் அந்த திருஷ்டி பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. இப்போ எலுமிச்சம்பழம் மட்டும்தானா, பூசணிக்காய், வெண்பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதை கரும்புலி செம்புலி குத்தி, அதாவது கறிக்கொட்டையிலையும் சுண்ணாம்புலையும் பொட்டு வைத்து அதை வீட்டுக்கு முன்னாடி கண் திருஷ்டிக்காக கட்டி விடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதை அந்த வீட்டை சுற்றி முச்சந்தியில் உடைப்பாங்க. முச்சந்தியில் உடைக்கும் போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். போக்குவரத்து நிறைந்த பகுதிகளாக இருந்தால் ஓரமாக தான் உடைக்கணுமே தவிர நடு ரோட்டில் உடைக்கக்கூடாது. அது பல பேர்த்துக்கு அது விபத்தை ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை தவிர்த்துக்க தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா 2ஆக அறுத்து நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சது போலேயே உங்கள் கேட்லேயே வச்சிடலாம். இப்போ இதெல்லாம் திருஷ்டி அந்த பாதிப்பை போக்கக்கூடிய கனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வகையில் எலுமிச்சங்கனியை முறையாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அது தினமும் மாற்றுறவங்க இருக்காங்க, வாரத்திற்கு ஒரு முறை மாற்றுவர்கள் இருக்காங்க, வெள்ளி செவ்வாயில் மாற்றுறவங்க இருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்குங்க. ஆனால் அதை அப்படியே காய விட்டுறக்கூடாது. ரொம்ப காஞ்சது அப்படின்னா அதை எடுத்து காலில் மிதிப்படாத இடத்துல அதை போட்டுடணும். குப்பைகளில் போட்டுறது நல்லது. அதை விடுத்து அப்படியே அந்த ரோட்டில் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா, அதை யாராச்சும் மிதிச்சுறாங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான் உண்டாக்கும். அதனால் அதெல்லாம் ரோட்டில் வீசாதீங்க. அதை எடுத்து ஒரு கவரில் வச்சு கொண்டு போய் குப்பையில் போட்டுறது தான் உத்தமம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. பெரும்பாலும் குலதெய்வ கோயிலில் தான் நம்ம கொண்டு போய் வைக்கணும். எண்ணெய் வாங்கி வைக்கணும், திருநீர் வாங்கி வைக்கணும், குங்குமம் வாங்கி வைக்கணும். இருந்தாலும் இப்போ ஆலயத்திற்கு போகும்போது நம்ம மனசில் ஒரு ரம்யமான அமைதியான சூழ்நிலை உண்டாகும். காரணம், அந்த குலதெய்வம் நம்மோடு பிணைக்கப்பட்டவர்கள் அல்லவா, நம் மனதை ஆசுவாசப்படுத்துவார்கள். எவ்வளவு குழப்பத்தில் போனாலும் ஒரு தெளிவான மனநிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த குலதெய்வ ஆலயம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ 2 மாதத்திற்கு ஒரு முறையோ குறைந்தது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் பயண தூரம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறனால வருடத்திற்கு ஒரு முறை போவாங்க. குறைந்தபட்சம் அப்படியாவது போயிட்டு வந்துடணும். சரி, அந்த ஆலயத்திலேருந்து என்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, குலதெய்வ ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போது பூஜையில் கண்டிப்பாக வச்சுருங்க.
ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கூட வாங்கி வைக்கலாம், தவறில்லை. அதில் ஒரு கனியை இறைவனோட பாதத்தில் வச்சு, சாமியோட பாதத்தில் வச்சு நீங்கள் பூஜை முடிஞ்சதுமே கையில் வாங்கிக்கிட்டு அதை பத்திரமா கொண்டாந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கணும். அல்லது இப்போ நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது, தங்கியிருக்க இடத்துல பயம் இருக்குது, எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக உணர்கிறீர்கள் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டு வாசலில் கட்டி விட்டுடலாம். நிலைவாசலில் கட்டி விட்டுற பழக்கம் இருக்கும். இல்லைன்னா நேராக அப்படியே வந்து கட்டி விட்டுருவாங்க, கோத்து வந்து கட்டி விடலாம். அது வீட்டுக்கு ஒரு அரணாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல் தான் அங்கே இருக்கக்கூடிய திருநீர் எடுத்துகிட்டு வர்றது. அம்மாக்கிட்டேயோ ஐயாக்கிட்டேயோ முறையிட்டு, இந்த திருநீர் அப்படிங்கிறது மருந்து, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், வீட்டில் என் கூடையே நீ எப்போவுமே இருக்கணும், இது இருக்கிற வரலும் நீ என் கூடையே இருந்து எனக்கு அரணாக இருக்கணும் அப்படின்ட்டு சாமியை வேண்டிட்டு கொஞ்சம் திருநீர் எடுத்துக்குங்க. இதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ எடுத்துகிட்டு வர்றதை பத்திரமா ஒரு பேப்பரில் மடித்து வீட்டில் கொண்டாந்து சின்னதாக ஒரு பொட்டனை மாதிரி கட்டி வச்சுக்கலாம். எங்கேயாச்சும் முக்கியமாக ஒரு தவிர்க்க முடியாத காரணத்திற்கு போகிறீங்க, வியாபார நிமித்தமாக போகிறீங்க, இந்த காரியம் வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கீங்கன்னா நெத்தியில் அந்த திருநீரை எடுத்து பூசிட்டு போங்க. கண்டிப்பாக அந்த காரியம் வந்துட்டு நல்லபடியாக முடியும். இல்லை நைட்டில் சரியாக தூக்கம் வரலை, ஒரு உடலெல்லாம் உலட்டலாக இருக்குது, குழந்தைங்க திடீர்னு அழுகுது அப்படின்னா அந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசி விட்டாலும் அவர்கள் வந்துட்டு குணமாவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மன ரீதியானது தான். இப்போ ஒரு விஷயம், நமக்கு துணை யாருமே இல்லை, ஒத்தையில் இருட்டில் நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே பக்கத்தில் ஒரு நபர் இருக்கும்போது கையை இறுக பிடிச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் குறையும், அப்போ தைரியம் உண்டாகும். அதுபோல தான் நம்ம குலதெய்வ ஆலயத்திலிருந்து ஒரு ஆற்றல் நம்முடன் இருக்கிறது அப்படிங்கும்போது மனதில் ஒரு இனம் புரியாத தைரியமானது உண்டாகும். அதனால தான் இப்பொருட்களை எல்லாம் வீட்டில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்க மண் எடுத்துகிட்டு வருவாங்க, குலதெய்வத்தோட மண், அதாவது பிடிமண் எடுத்து சாமி கும்பிட்றதுங்கிறது வேறு. அந்த முறை வந்து முறைப்படி செய்யணும், முறைப்படி அதை கடைபிடிக்கணும். இப்போ நம்ம சொல்கிறது கொஞ்சமாக அந்த காலடிப்பட்ட மண் இல்லையா, அங்கேருந்து கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில் கட்டி நம்ம நிலவாசலில் கட்டி விட்டிங்கன்னா அது பாதுகாப்பான இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை கழட்டி நீங்கள் பாட்டுக்கு அங்கங்கே தூக்கி போட்டுறக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அது ரொம்ப துணி வீணாக போயிடுச்சு, இது மாதிரி ஓட்டையாயிடுச்சு அப்படின்னா அங்கங்கே போடக்கூடாது. அது முறையாக வந்து நீரோட்டம் உள்ள பகுதிகளில் கரைச்சிடணும். இல்லைன்னா அந்த மண்ணை திருப்பி கொண்டு போய் எங்கே சேர்த்துடணும் அப்படின்னா அங்கே ஆலயத்தில் சேர்த்துடணும். இல்லை புது துணி மாற்றி அதே மண்ணை கட்டுறதுனால கட்டிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழம், விபூதி அல்லது குங்குமம், அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண். இதை கொண்டாந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு பக்கபலமாக ஒரு ஆற்றல் இருப்பதை நம்மால் உணர முடியும். அது நம்மை வழிநடத்தி போகும், நம்மை மென்மேலும் உயர்த்தி செல்லும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. சில பேர் வந்து அந்த ஆலயங்களில் கொடுக்குற பூவை கொண்டாந்து வச்சுருப்பாங்க, அதை வீட்டு பூஜை அறையில் தான் வைக்கணுமே தவிர வண்டி வாகனங்களுக்கு போட்டு அந்த வண்டி வாகனங்கள்லேருந்து கீழே விழுந்து அதில் ரோட்டில் பல வண்டிகள் ஏறுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. அங்கே வாங்கின பூவை கொண்டாந்து நேராக பூஜை அறையில் தான் வைக்கணும். அதுவும் வாடி வதங்கிறதுக்கு முன்னாடி முறையாக அப்புறப்படுத்துறதுனா நீர்நிலைகள்லையோ அல்லது செடி கொடிகள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி பறித்து அதுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிடலாம். அது வந்து அழுகி போகாமல், துர்நாற்றம் எடுக்காமல், எதிர்மறைகள் சக்திகளால் ஈர்க்கப்படாமல் அதை முறையாக அப்புறப்படுத்திடணும். இப்போ இத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக அந்த பூஜை அறையில் இருக்கணுமா அப்படின்னா அவங்கவங்க வசதிக்கு ஏற்ப வச்சுருக்கலாம். ஆனால் பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் சில பொருட்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வச்சுருங்க, அதாவது பூஜை அறையில் வச்சுருங்க அப்படின்னு தான் சொல்லப்படும். அது பெரும்பாலும் சில விஷயங்கள் இருக்கும். இந்த குங்குமச்சிமிழாகட்டும், சந்தன கும்பான்னு சொல்லுவாங்க, சந்தன கிண்ணமாகட்டும், இது எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறது என்னென்னா எல்லாம் பீரோக்குள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அது முறைப்படி பார்த்திங்கன்னா குங்குமம் நிறைஞ்சு சந்தனம் எப்பொழுதுமே வந்துட்டு அந்த வாசனையோடு அந்த பூஜை அறையிலே நிறைந்திருக்க வேண்டும். அது மங்களத்தை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்போம், கண்ணாடி அப்படிங்கிற ஒரு விஷயம். சின்னதாக ஒரு கண்ணாடி வந்து பூஜை அறையில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், இறைவனோட அந்த ஒரு அற்புதமான தரிசனத்தை நம்மால் அந்த கண்ணாடியிலே காண முடியும், முன்னோர்களுடைய தரிசனத்தை காண முடியும். அதே போல் நம்முள் இருக்கின்ற அந்த ஸ்வரூபமான ஆத்மாவை வந்து தரிசிப்பதற்கு ஒரு முதல் படியாக அது இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த சின்னதாக ஒரு கண்ணாடி அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறது. மலர்கள் எப்பொழுதுமே வாசனையான மலர்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கணும். ஒரு வீட்டில் நம்ம இப்போ சிவபெருமானை வழிபடுறோம்னா திருவாசகம் எப்படி வச்சுருக்கோமோ அதே போல் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த அந்த புத்தகங்கள் இருக்கிறதல்லவா, அது பூஜை அறையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும்.
நமக்கு படிக்க நேரம் இருக்கும் போதெல்லாம் அதில் இருப்பதை அந்த பதிகங்களை பாடுவது, அதே போல் படிப்பது போன்ற விஷயங்கள் மனதிற்கு ஒரு ஆறுதலை தரவல்லதாக எப்பொழுதுமே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்ல வாசனையான பொருட்கள் பூஜை அறையிலே பயன்படுத்த வேண்டும். வாசனையான பொருட்கள் அப்படின்னு சொன்னோம்னா எதுவாக வேணாலும் இருக்கலாம். சில பேர் சந்தனம், சில பேர் ஜவ்வாது, சில பேர் அகர்பத்திகள் பயன்படுத்துறது. இந்த மாதிரி இதிலேயே ரொம்ப வாசனையான பொருட்களை பயன்படுத்துவார்கள். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினாலும் அப்போ வேறு என்ன இருக்கணும்? கண்டிப்பாக சங்கு ஒன்று வாங்கி வச்சுருங்க. விளையாட்டாக நினைக்க வேண்டாம். சங்கு நாதம் எழுப்புறதா இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. சாதாரணமாக சங்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இடம்புரி சங்காக இருக்கலாம், வலம்புரி சங்காக இருக்கலாம். எந்த வகையான சங்காக இருந்தாலும் பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சங்காக இருந்தாலும் வீட்டு பூஜை அறையில் ஒரு சங்கு கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். விளக்கு, அகல் விளக்காக இருக்கலாம், குத்து விளக்காக இருக்கலாம், காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம், கஜலட்சுமி விளக்காக இருக்கலாம். ஏதேனும் ஒரு விளக்கு, அந்த விளக்கிலே எப்பொழுதும் தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்பொழுதும்னா நீங்கள் வழிபடும் போது இருக்கலாம், அல்லது சில பேர் வந்துட்டு அணையா விளக்காக வைத்திருப்பார்கள், அப்படியும் இருக்கலாம். ஆனால் விளக்கு அந்த இடத்திலே பூஜை அறையிலே கட்டாயமாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். கலசம் அமைக்கிறது சில பேர் நிரந்தர கலசம் அமைத்திருப்பார்கள். சில பேர் தற்காலிகமாக பூஜைக்கு கலசம் அமைப்பார்கள். அதில் பூரண கும்பம்னு சொல்லக்கூடியது, பூரண கலசம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். அதனால் கலசம் முடிஞ்சால் நீங்கள் நிரந்தரமாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்பப்போ நீங்கள் வழிபாடு செய்யும் போது இறைவனையோ இறைவியோ அதில் ஆவாகனம் செய்து கலசம் வைத்து வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தெய்வங்களோட மூர்த்தங்கள் வைத்திருக்கோம் இல்லையா, அது பிரதிமைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் அழுக்கு அடைந்து விடக்கூடாது. படங்களாக வைத்திருக்கிறோம் என்றால் கண்ணாடியோ உடைந்தோ அல்லது சிதலம் அடைந்தோ அந்த பொருட்கள் அங்கு இருக்கக்கூடாது. கஜன்னு வச்சுருக்கக்கூடாது. எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். பூஜை அறை அப்படின்னு வச்சிருந்தோம்னா சுத்தமாக இருக்கணும். ஒரே அறையில் தான் நாங்கள் ஒரு சின்ன செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் அந்த சின்ன செல்ஃபு எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கணும். தான் அப்போ ஒரு பூஜை அறை அல்லது ஒரு வீடு அப்படின்னு இருக்கும்போது இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை எல்லாம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மங்களம் உண்டாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் ஆனந்தமானதாக இருக்கும் நண்பர்களே. இதில் எது வீட்டில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னும் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். அதுக்குன்னு இத்தனையும் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 அல்லது 3 பொருட்கள் எப்பொழுதுமே பூஜை அறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது இன்னுமே உங்களுக்கு மனதிற்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நண்பர்களே. மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.